எறும்பின் உழைப்பு கதை. ஒரு பெரிய மரத்தின் வேர் கீழே ஒரு சிறிய எறும்பு குடியிருப்பு இருந்தது. அந்த குடியிருப்பில் அனு என்ற சிறிய எறும்பு வாழ்ந்தது. அனு மிகவும் உழைப்பாளி, ஆர்வமுள்ள எறும்பு. ஒவ்வொரு காலையிலும் அது தனது நண்பர்களுடன் உணவுக்காக வெளியே செல்வது வழக்கம். ஒரு நாள் காற்று கடுமையாக வீசியது. மழை பெய்யப் போகிறது என்ற உணர்வுடன் எல்லா எறும்புகளும் தங்கள் வீட்டிற்கு திரும்ப ஆரம்பித்தன. ஆனால் அனு மட்டும் ஒரு பெரிய அரிசிதானியை கண்டது. இதனை விட்டுவிட்டால் நமக்கு பசியோடு வாழ வேண்டி வரும் என்று நினைத்து அந்த தானியை கையில் எடுத்துக்கொண்டு மழையை எதிர்த்து ஓடத் தொடங்கியது. மழை துளிகள் அதன் உடலில் விழுந்து அதை கலைக்க முயன்றன. ஆனால் அனு தளரவில்லை. வழியில் ஒரு சிறிய குளம் உருவானது. அதை கடக்க முடியாமல் தடுமாறிய போது அது ஒரு இலைக்கட்டையை கண்டது. அந்த இலையில் ஏறி அதை கப்பலாக பயன்படுத்தி எறும்பு குடியிருப்பை அடைந்தது. அனைவரும் அனுவின் தைரியத்தையும் உழைப்பையும் கண்டு வியந்தனர். அதன் காரணமாக அந்த மழைக்காலத்தில் முழு எறும்பு குடும்பமும் பசியின்றி வாழ்ந்தது. அடுத்த நாள் எறும்பு தலைவர் கூறினார், நாம் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் நம் மன உறுதி பெரிய வெற்றியை தரும். அனு சிரித்து சொன்னது, முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியமே. அன்று நாளிலிருந்து எல்லா எறும்புகளும் மேலும் உழைப்புடன் ஒருமைப்பாட்டுடன் வாழத் தொடங்கின. உழைப்பும் உறுதியும் இருந்தால் எந்த சின்ன உயிரினத்தாலும் பெரிய வெற்றியை அடையலாம்.